இவருக்கு 7 வயசு இருக்கும்போது இவங்க குடும்பம் மொத்த சொத்துக்களும் இழந்து இவங்க ஊரை விட்டு வெளியேறாங்க. அந்த வயசுலேருந்து இவர் வேலை செய்ய வேண்டியதாகுது. 9 வயசில் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. 22 வயசில் அவரோட முதல் தொழிலை தொடங்கினார். அதில் தோல்வி. 23 வயசில் சட்டமன்றத்துக்கு போட்டிடுறாரு. தோல்வி. 24 வயசில் கடன் வாங்கி அடுத்த வியாபாரத்தை தொடங்குறாரு. அதுலேயும் தோல்வி. பெரிய கடன்காரராகிறாரு. 27 வயசாகும்போது மனச்சோர்வால் பாதிக்கப்பட்டு மாதக்கணக்கில் படுக்கையிலே இருந்திருக்காரு. 34 வயசில் மறுபடியும் தேர்தலில் போட்டிடுறாரு. அப்போவும் இவருக்கு தோல்வி தான் கிடச்சிது. 37 வயசில் முதல் முறையாக தேர்தலில் வெற்றி பெறுறாரு. ஆனால் 39 வயசில் மறுபடியும் தேர்தலில் போட்டிட்டு தோல்வியை தான் சந்திச்சிருக்காரு. 45 வயசில் அடுத்த தோல்வி. 47 வயசில் அதற்கு அடுத்த தோல்வி. அமெரிக்க துணை ஜனாதிபதிக்கு போட்டியிட்டு வெறும் 110 வாக்குகள் மட்டும் பெற்று தோற்று போனார். 49 வயசில் அவருக்கு மீண்டும் தோல்வி தான் கிடச்சிது. இவர் யாருன்னு யோசிக்கிறீங்களா? தன்னோட 51வது வயசில் அமெரிக்காவோட 16வது ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன் தான். உள்நாட்டு போர்லேருந்து அமெரிக்காவை பாதுகாத்து அடிமைத்தனத்தை ஒழித்து வரலாற்றையே மாற்றி எழுதின ஒரு மிக பெரும் தலைவர். தோல்விங்கிறது என்றைக்குமே கடைசி நிலைமை அல்ல. முயற்சி செய்கிறவங்களுக்கு தோல்வியோ வெற்றியோ எதுவுமே ஒரு பொருட்டல்ல. அவங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க.